அம்பன் பாலம் மண்டம் பாருங்க, பீச் தெரியுது எங்கிட்ட. பீச்ல இருந்து குளிச்சுட்டு வர்றதுக்கு இப்படி வித்தியாசமா இருக்கு. இப்பதான் இருக்குமா என்ன? எனக்கும் ஸ்டார்டிங் இப்படிதான் இருந்துச்சு. பார்த்தா பாமண்டாய வித்தியாசமா இருக்கேடா. பழைய பீச்சுடா. பானம் ரயில்வே தெரிஞ்சு பாருங்க காய்ஸ். ரயில்வே பாலம் பாருங்க காய்ஸ். புதுசு பாம்பன் பிரிட்ஜ். ட்ரெயின் வந்தா நல்லா இருக்கும். ஆனா நம்ம நேரத்துக்கு 1 மணி நேரம் கட்டி வராது. வெயில் இல்லாம பாத்துப்போம். என்னடா இங்க பாலத்தை காணோம். நல்லா இருக்குல்ல பழைய பாலம். வேறையா அப்படியே லெஃப்ட்ல வச்சு போடா. கூட்டமே இல்ல, கம்மியா தான் இருக்கு. இன்னும் உள்ள போனா நினைக்கிறேன். பாரு வட சென்னை கேங் ரைட் சைடுல பாரு. இந்த பாலம் கிட்டத்தட்ட இப்பதான் கட்டினது. இதுக்கு முன்னாடி கட்டின பாலம் தான் அது. பாதி பாலத்தை காணோம், அதான் டிஸ்போஸ் பண்ணிட்டாங்கப்பா. அதெல்லாம் சும்மா சூப்பர் திகிலா இருக்கும் கைஸ். கவர்மெண்டோட ஆர்டர்னால அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு புது பாலத்தை மட்டும் இப்ப வச்சிருக்காங்க. இந்த பாலத்தை பார்த்தா ஒரு ஆட் வரும் பாத்தியா, சங்கர் சிமெண்ட். சாரி எனக்கு தெரியாது. அந்த படத்தை அந்த ஆடி தாண்ட சங்கர் சிமெண்ட்ல கட்டுறதுமா உறுதியா இருக்கும். இரும்பா இந்த பாலத்தை சொல்றேன்டா, வெங்காயம் அதுக்குள்ள இருமா. இப்பயே துரு பிடிக்க ஆரம்பிச்சு பத்தியா. சரி தெரியுது, நீ மூடு. ஆனா பழசு எவ்வளவு தூரம் வந்துச்சு பத்தியா. ஓல்ட் இஸ் என்னைக்குமே கோல்டு காய்ஸ். அதையும் பாத்துக்கோ. அது ஒரு எதுக்கு இடிச்சாங்க, அது வந்து மீன்களுக்கு வந்து இதை இஷ்டப்படிச்சா இருக்கு. அது சும்மா தூக்கிட்டுன்றதுனால புது பாலம் தூக்கி இருக்கணும்டா. பழைய பாலம் எப்படின்னா ரொம்ப ரஸ்ட் ஆகி உடையிற நிலைமைக்கு வந்துருச்சு. அதனாலதான் வந்து அதை எடுக்க கவர்மெண்ட் உத்தரவு விட்டுருச்சு. அது போக மீன் சேஃப்டி இல்ல. இங்க ஒரு ஹார்பர் வர போகுது. அதனாலதான் பாத்தீங்கன்னா தடுப்பு கட்டிருக்காங்க கைஸ். ஸ்டேட் ஆஃப் ஹார்பர்ஸ் மகே ஸ்டேட் ஆஃப் ராம்நாத். ஆமா கடல்ல வந்து கலக்குறாங்க. இந்த பக்கம் அப்படியே வட சென்னை வயலுக்கு இருப்பாங்க. உங்க ஊர்ல ஒரு மழையவே குறைஞ்சிட்டாங்க தெரியுமா. ஆமா உங்க ஊர்ல ஆண்டா இருக்கிறதே சரி கனிமா உள்ள ஆட்டையை போடுறாங்க. மழையவே குறைஞ்சு தள்ளிட்டாங்க. இதுக்குதாங்க நாம் தமிழர் ஆட்சி வரணும். அவன் இன்னும் திருந்தல மாமா. ப்ரமோஷன் பிளாஸ்டிக் செக் போஸ்ட் பாத்துட்டாங்க அனுப்புறாங்க. அப்படிலாம் இல்ல, திறந்துலாம் பாக்கல. சும்மா பாத்து தண்ணி பாட்டில் முன்னாடி தான் வச்சுக்கிட்டே. ஆனா அவ்வளோ எல்லாம் செக் பண்ண மாட்டாங்க. ஆனா வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சோசியல் அட்வைஸ் என்னன்னா, தயவு செஞ்சு பிளாஸ்டிக் பொருளும் தவறு ப்ரோ. பிளாஸ்டிக் பொருள் அது மாதிரி சாப்பிட்ட கவர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா போட்டு நம்மளோட இயற்கையை பாதுகாக்குங்க. என்னடி சொல்ற? போட்டு பாதுகாக்கணுமா? என்னடா பேசுற? போடாம இயற்கையை பாதுகாக்குங்க. ஏன்னா அவ்வளவு அருமையான இடம். ஏன்னா இந்த ராமேஸ்வரம் பாத்தீங்கன்னா மால்தீவ்ஸ்க்கு டஃப் கொடுக்குற மாதிரி இடம். ஆனா நம்மளோட மக்கள், நம்ம மக்கள் சொல்ல முடியாது, நிறைய நார்த் இந்தியன்ஸ் இங்க வந்து மோஸ்ட்லி வந்து கெடுத்து விட்டாங்க. நார்த் இந்தியன்ஸ் பதச்சிக்கிட்டு இருக்காங்க. உண்மையான ரீசன் அதான்ப்பா. நார்த் இந்தியன்ஸ்னாலதான் நம்ம இது இதாவது வடக்கேலடா. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ரோடு தான். எங்கேயுமே வளைவு நெளிவே கிடையாது. ஒரு இடத்துல மட்டும் வளைவு வரும். அங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் இருக்கு, ராமர் கோயில். சப்போஸ் டைம் இருந்துச்சுன்னா நம்ம போவோம். இப்ப நம்ம அப்படியே பாத்தீங்கன்னா வியூ என்ஜாய் பண்ணிட்டு போலாம். சொன்ன கோதண்ட ராமல் டெம்பிள் இதுதான் கைஸ். நீதான் பாத்தீங்கன்னா தெரியுது, நம்ம நண்பர் வீடியோ எடுத்துட்டு இருக்காப்புல. இந்த ரூட் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு 500 மீட்டர்ஸ்க்கு நேராக கடலுக்கு நடுவில் போகும். 2 பக்கமே கடல் வேற லெவலில் இருக்கும். வரும்போது டைம் இருந்தா போவோம். இங்கதான் பட்டாபிஷேகமோ இல்ல ஏதோ முடிச்சுட்டோம், ரெண்டுமே ஒண்ணு தானே. ஏதோ நடந்துச்சு கைஸ். அப்படியே மேப்பை காமிட்டாங்க குர்ரா. இதான் கைஸ் அப்படியே மேப்ல பாருங்க. டெட் எண்டுக்கு போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் கிட்ட உள்ள போகணும். போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா வந்து சாப்பிட்ற வேலையை சாப்பிட்டு முடிச்சுட்டு நேரா கடைசிக்கு போயிட்டு அதை வீடியோ எடுத்துட்டு அப்படியே வரவில்லை ரயில்வே ஸ்டேஷனு, சர்ச்சு, அப்புறம் லைட் ஹவுஸ் பார்த்துட்டு அப்படியே இங்கிட்ட வந்து இந்த கோயிலை பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதான் கைஸ். அதான் கைஸ் பிளான். அதான் ஒண்ணு, நம்ம லைட் ஹவுஸ் வந்து போயிட்டு ரிட்டர்ன் வாங்க மதுரை கொடுங்க வண்டிய. சரி ஓகே போவோம். டவர் கிடைக்காது, அதான் பெரிய சிக்கலே.
அனுப்பிச்சியாடா? டேய் என்னடா பாதி பேர் மறுபடியும் போட்டி விடு. அது ஆண்டிப்பட்டி கனவா பாட்டு. நண்பை மறக்க வந்தாய் உன் போன்ற பெண் நான் உயிர் காதல். டாடி வாங்க ஓட்டுங்க ஓட்டு வா. என் காதல் வேண்டாம் என்று ஓர் வார்த்தை சொன்னார். என் வண்ண வானவில் கூட வீரமாகும் கண்ணால் நான் உனக்கு இது பொட்டு வச்ச மாதிரி ஆயிடுச்சுடா. சரியாயிடுமா? அப்படியா நைட்டு நான் தூக்கத்துல முட்டிப்பியாடா? இங்க பாரு என் பொட்டு வச்ச மாதிரி சிவப்பா இருக்கு. தூக்கத்துல முட்டிக்கிட்டேன். லைட்டா கோளாறு பிடிச்சிருக்கு கைஸ். அப்படிதான் கைஸ். நான் பாத்தீங்கன்னா சின்ன வயசுலலாம் சொல்லியிருக்காங்க எங்க வீட்டுல இது மாதிரி அந்த புயல் பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்கும் போது புயல் வரும் போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் இறந்து போனதுன்னு தெரியும். அது இல்லாம எங்க குடும்பத்துலாம் போயிட்டு சொல்லுவாங்க இது மாதிரி யாருக்கா இது மாதிரி 4 மணிக்கு மேல வித்தித்திரமான சவுண்ட் எல்லாம் கேட்கும், பேய் சவுண்ட் கேட்கும் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் ஃபேக் தாங்க. பேய் சவுண்ட் எல்லாம் கேட்கும், ஊட விடுற சவுண்டு அப்படி எல்லாம் கேட்கும்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஆனா அதெல்லாம் ஃபேக் தான். ஓ இதுதான் கூட சொல்லணும்னு நினைச்சேன். ஸ்ரீலங்கால அதுவும் இல்லாம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சூப்பரான நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. நம்ம நண்பன் படம் அந்த கிளைமேக்ஸும் பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன்ல தான் பண்ணியிருப்பாங்க. வேற லெவல்ல இருக்கும். ஆர்மியோட மூவ்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இங்க ஷிப்பிங்ல இருந்து நிறைய இருக்கும். ஏன்னா இவன மைக்கேஸ் நிறைய இலங்கைக்காரங்க உள்ள வந்துருவாங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து தரவா தந்தீங்க? எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க நீங்க? ஸ்வைனா. தனுஷ்கோடியில வந்துட்டோம் கைஸ். வெயில் தான் கைஸ், மண்டே போலது கைஸ். வழக்கம் போல டீசல் போட மறக்கல, கேஷ் கொண்டு வந்த மறந்தேன். எவ்வளோ வச்சிருக்க கையில? 500 ரூபா தான் இருக்குமா? எவ்வளோ இருந்து இந்த மீன் சாப்பாடு கண்டிப்பா 800 ரூபாக்குள்ள வரும். லைட் ஹவுஸ் இல்லையா? ஒரு 500 வச்சிருக்கேன். டெய்லி எவ்வளோ வச்சிருக்கேன்? 800 ரூபா இருக்கு. முதல்ல மீன் சாப்பாடு எவ்வளோ ஒன்று கேட்டுப்போம். கண்டிப்பாக 100 ரூபாய்க்கு மேலே 100 ரூபாய்க்கு மேலே இருக்கு கண்டிப்பாக. ஏன்னா ஆல்ரெடி வார் வேறு நடந்துக்கல, கேஸ் விலை ஏறி போச்சு, விறகடை போல டபுள் மடங்கு ஏறி போச்சு. வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு கைஸ். போரில் நடந்துருக்கு. ஏன்டா போர் போடுறீங்க? போர் நிப்பாட்டுங்கடா. போர் போர் இங்க POR சி POR ஏ அப்பனை கூப்பிடுற. அப்பா முன்னாடி வாப்பா. என்ன பவானி அக்கா கடையா? நம்ம அக்கா கடைன்னு தனியாக ஒரு கைஸ் சொன்னேன். ஏதாவது ப்ரமோஷன் போட்டுருந்தேன். சூப்பராக இருக்கும் கடை. அண்ணனுக்கு சூட்னா அலர்ஜி. அலர்ஜியே மீன் சாப்பிட்டு மழை மீன் வந்து சாப்பிடு. ஊட்டி விட்டா சாப்பிடு. ஊட்டி விடுவா காய்ஸ். மீன் சாப்பாடு சாப்பிடுங்க காய்ஸ். எங்கள் அப்பே எங்கள் அண்ணே 2 பேரையும் பார்த்துக்கோங்க. 2 ஒரே ஃப்ரேமில் பார்த்துக்கோங்க. மூஞ்செல்லாம் கருப்பாக இருக்கும். இல்லை நல்லா பிரைட்டாக தான் இருக்குது. இங்கே பாருப்பா. நீ இங்கே எப்படி தெரியும்? வேற என்ன அறிவில் நான் பேசுறேனே தெரில. சாப்பாடு மட்டும்தான் இருக்கும், எதுவுமே இருக்காது. சாப்பாடு மீன் தான். இங்கே இங்கே இருக்குமா? இருக்கும். ரால் ஃப்ரை இங்கே வந்துட்டு என்ன கேட்குறான் பார்த்தியா? சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் ரைஸ் ஆட்டு ரெப்ரஸன்டேட்டிவ் பிரெயினே தனி தெரியும் போல கைஸ். என்னடா ஆட்டுக்கு அங்கிட்டு தான் எல்லாமே. டவர் இருக்குமா? இல்லை டவர் இருக்கவே இருக்காதா? மேலே டவர் அது மட்டும் கிடைக்குன்றாங்க கைஸ். சாப்பாடு வரட்டு ஆர்டர் பண்ணுவோம் ஆஃப்டர் லாங் டைம். ராமேஸ்வர மீன் சாப்பிட்றேன் கைஸ். 7th டைம் கைஸ்.
சரிக்கா சரி ட்ரை பண்ணுங்க இல்லை வாடா ஓகே அதை உள்ளலாம் இல்லை பார்த்தா சரி ஆனால் இங்கெல்லாம் உப்பு கம்மியாக இருக்கு தப்புன்னு இருக்கும் நல்லா இது பண்ணி சாப்பிட்றா முள்ளு இருக்குடா சாப்பிடுறோம் காமெடி பண்ண போறேன் கைஸ் உங்க எல்லாத்துக்கும் எண்ட் ஆஃப் இயரானா என்னன்னு தெரியல அதுங்க இதுதான் எண்ட் ஆஃப் இயரா ஜோக் இல்லையா சூடு எண்ட் ஆஃப் இயரா கைஸ் பார்த்துக்கோங்க வெங்காயம் பயலுக இந்த மீன் குழம்பு எப்படி இருக்கு எறா சாப்பிட மாட்டேன்ட்டு சாப்பிடுவேன் சாப்பிட்டு வரேன்